இதுல ம், ம், ம். அதான் கொஞ்சம் மேல என்னடா அதெல்லாம் பிராங்க்டா ப்ரோ. இந்த அதெல்லாம் இருக்குது. ஆனா சும்மா நான் ஆமா கோபப்படாதான் அதான் என்னடா அதான் சும்மா நான் இது பிராங்க் நான் இது பிராங்க் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அதாவது இந்த ஒரு ட்வீட் நார்மலா இந்த இது மாதிரி இதெல்லாம் போட்டுனுக்குறோம். திடீர்னு ஏதோ ஒரு டிஎம்கே ஐடி வந்துட்டு என்ன அட்டாக் பண்ணுது. என்னன்னு பார்த்தா வந்து கேக்குறான், டேய் இந்த இந்த மாதிரி அவதூறு பரப்புறான், இந்த மாதிரி ஏதோ தப்பா மார்க்கிங் பண்றான், இது பண்றான்னு சொல்லிட்டு செம்மதான் ஒரு ஒரு 4 லைன் திட்டிட்டு தான் என்ன ஐடியா அட்டாக் விக்னேஷ் ப்ரோ பண்ணிட்டு அதான் இல்லடா அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு லைன் பேசிட்டு அதான் இவன் வந்துட்டு ஐடி விங்ல இருக்கிறான், இவன் வந்துட்டு அதான் போஸ்டிங்ல இருக்கிறான், யார் என்ன அதான் போஸ்டிங்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு கீழே போலீஸ் கேக்குதா தான் ப்ரோ? டிஎன் போலீஸ் தான் இல்ல இருடா டிஎன் போலீஸ் சென்னை போலீஸ் எல்லாம் டேக் பண்ணிருக்கான். இவ்வளத்தையும் பண்ணிட்டு இல்ல இல்ல இவ்வளத்தையும் பண்ணா அதான் எதுக்கடா பண்ணான்னு பார்த்தா ஜேடி ட்ரோல்னு ஒரு ஐடி இது வேற ஏதோ ஒரு ஐடி. அதாவது இதான் சொல்லலாம் திரும்பதான் பேசி முடிச்சிட்டே அது அவன் ஐடி இல்லைன்ற மாதிரி டேய், ஊர்ல ஏதாவது எந்த ஜேடி பார்த்தாலும் என்ன அட்டாக் பண்ண நாய் அதான் அது பைத்தியம். தற்கொலை ப்ரோ மோடலாம் சொல்ல முடியாது நாளைக்கு இல்ல நாளைக்கு ஜேடி பேர்ல ஏன்னா வச்சாலும் என்கிட்ட வருவானுங்க போறது லூஸ் பசங்க. ஒண்ணும் இல்ல 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 ஐடி விங் லிஸ்ட்ல ஜேடின்ற பேர்ல நான் மட்டும் தானே இருக்கேன். நாய்ங்களுக்கு அதான் இதை வச்சு அங்க எழுதுவோம். போலீஸ்காரனே முதல்ல வந்துட்டு என்ன பார்ப்பான், உன் ஐடியில் நீ போட்டிருக்கியா உன் தொழில் போய் இது பண்ணு. சூப்பர். எவனோ போட்டதுக்கு ஏன் அட்டாக் பண்ணாதான் இது கேட்பான் பாரு. அதான் சார் இவன் யாருன்னா தெரியும் சார், பழகனை பார்த்து செத்ததுக்கு அதான் கண்ணு கலங்கணுமே, என் கண்ணை பாருங்க கலங்கி இருக்க அந்த மாதிரி இருக்கு. ஆனா தெலுங்காரனுக்கு ஃபைட்டை பார்க்கும்போது குஷியா இருக்கு. ஒரு காலத்துல நம்மளும் அப்படிதான் இருந்தோம். என்ன பண்றது, இவ கோலிவுட் நிம்மதியா இருக்குது. அந்த காலம் நம்ம அரசியல் போறோம், இன்னொருத்தன் என்னன்னா வண்டி ஏத்து போறானுங்க. அவன் வண்டி எடுத்து போறானோ எங்க அவன் வண்டி எடுத்து போனாலும் எங்க எடுத்துன்னு போனாலும் நம்ம வந்துட்டு அவனை சண்டை போடக்கூடாது. புரியுதா? இல்ல இல்ல சண்டை இல்ல ப்ரோ, பேசிக்கா சொல்றேன், நம்ம பவரே கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கோலிவுட்ல. கோலிவுட்ல எங்கடா இல்ல கோலிவுட்ல இருக்கிறது ஒரு குண்டு பல்ப பவர். இதை எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல ப்ரோ ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொருத்தவங்க தமிழ்நாட்டுல தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மிஞ்சி போனா ஸ்ரீலங்கா மலேசியா போலாம். ஸ்ரீலங்கா மலேசியாவே அவரோட மொத்தம் மலேசியா அவர்தான்டா. சரியான இது. ஆனா இருக்கட்டும். இந்த மாசம் நம்மளுக்கு தெரியும் என்னது ப்ரோ, நான் ஆனஸ்டா ஒன்னு சொல்லிட்டேன் ப்ரோ, டோலிவுட் கம்பேர் பண்ணுவோம் ஓவர்ஸ் மார்க்கெட் நமக்கு தான் ஜாஸ்தி நான் சொல்லுவேன். அது ஓவர்சீஸ் கேக்கல என்னது ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் டோலிவுட் நமக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் மார்க்கெட் நான் சொல்லுவேன். அது சொல்லலாம். ஆனா ஏன்னா அவங்க யூஎஸ்ஏ தாண்டி பெருசா அங்கேயே போக, நமக்கு அப்படி இல்ல. யூஎஸ்ஏல நம்ம படம் போகுது, தாத்தா படம் போகுது. சரிடா இல்ல இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா கடைசியில ஓவரால் யார் ஜெயிக்கிற? அவனுதான் நார்த் இந்தியாவை வச்சு பொழைக்கிறானுங்க. நம்ம அதை கம்பேரே பண்ண முடியல. என்ன பண்றது, அவனுக்கு தான் பணம் தான் நம்மளும் எரிச்சிடுறாங்களே நம்மள. கரெக்ட் தானே? நான் சொல்றேன் ப்ரோ, இப்போ என் கம்பெனில நிறைய ஒதிசா பசங்க வரானுங்க. அவனுக்கு இதெல்லாம் கேக்குறேன், தமிழ் ஆக்டர் யாருன்னு கேட்டா ஒரே வார்த்தை விஜய் தளபதின்றானுங்க. சிம்பிள். தமிழ் இல்லடா, தமிழ்ல 2 பேர் தான். இது ஆந்திராலையும் கேட்டாலும் இது எல்லாரும் தெரியும். ஆந்திரால 4-5 பேர் சொல்றானுங்க. இல்லடா ஒண்ணுதான் விஜய் இல்ல ரஜினி, அல்ல ரஜினி விஜய் அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம்லாம் அதான் இந்த இதெல்லாம் வேலை வர்றது. ஆந்திரால போனா கூட இறந்தமா சொல்றானுங்க, தலைவர் தளபதி சூர்யா தனுஷ் கார்த்தின்னு 5 பேர் சொல்லுவானுங்க. என் கம்பெனில இருக்கான் ஆந்திரா பசங்க. பேசி முடிச்சிட்டியா? இப்ப தனுஷ் குபேர வந்து என்ன பண்ணானுங்க?
அங்க செலிப்ரேட் பண்ணானுங்க. இங்க நம்மதான் அதெல்லாம் பாக்குறோம். இல்லடா. அது ஒரு அங்க படம் அங்க வந்ததே நிறைய பேருக்கு தெரியல. அங்க 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 நாகார்ஜுனா இருந்தனால தான் பண்ணானுங்க. இல்ல அதையும் தூக்கி போட்டு மெரிச்சிருப்பானுங்க. புரிஞ்சுக்க. இல்ல அவனுங்க என்னன்னா ரகுவரன் பிடெக் இருக்குல்ல, விஐபி அதை வச்சு நல்லா சொல்றானுங்க. தனுஷ் தனுஷ் அப்படி பார்த்தா எல்லா ஹீரோக்கும் ஒரு ஒரு ஃபிலிம் இருக்கும். அவங்க ஒரு 4-5 படம் இருக்குல்ல ப்ரோ. மெர்சல், லிஸ்ட் நட்ஸ், பெருசா நைட், போகும் சார். டேய் முதல்ல கன்சிஸ்டன்சிடா விஜய்க்கு. இதுக்கு தான் ஓப்பனிங் வந்துட்டு இப்போ எவ்வளவு பீஸ்டோட ஓப்பனிங் எடுத்த பேரு தெலுங்குல பெருசா வந்துருக்கு. 8 ஜனநாயகனே கோடி பெருசா மாஸ்டர் மாஸ்டர்லாம் வேற. அது வருமா, எல்லாருமே ஒரு 8 புரியும். வருமா ஜனநாயகனுக்கு? அதெல்லாம் வந்துடும். இது அசால்ட். இல்ல ஏன்னா ஓப்பனிங்ல கோட்டுக்கு நமக்கு 4 தான் வந்துச்சு. அதுதான் கோட்டுக்கு முதல்ல என்னடா பண்ணீங்க நீங்க? ஒரு ப்ரொமோஷனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. கூட படம் எடுத்ததே தமிழ்ல தான் போய் எடுத்தீங்க. இந்த படமாவது பிரஸ் புரியுதா? மீட் வச்சுட்டு வந்தாங்க, இல்ல அவ்வளவுதான். இல்ல இல்ல ஜனநாயகனாவது மாஸ் மசாலா மாதிரி தான். இப்ப போலீஸ் ட்ரெஸ் கூட அனிருத் மியூசிக்ல தான் ஒரு மாதிரி மாசா போகுது. கோட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு டிராமா மாதிரி தான் எடுத்தாங்க. தமிழ்ல வெறும் சயின்ஸ் தமிழ் ஃபிக்ஷனா? ஆடியன்ஸ். வெறும் தமிழ் ஆடியன்ஸ். அது லைட்டா படத்தை ஃபேமிலி டிராமா கொஞ்சம். படத்தை செலிப்ரேஷன் இல்ல இல்ல மூவி ப்ரோ, அவ்வளவுதான் கோட்டு. படத்தை அதான் படம் மாஸ் படம் தான். அதாவது ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனா பப்ளிசிட்டி பண்ணதே எப்படி? இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமா படம் அப்படிதான் பண்ணாங்க. ஆக்ஷன் படம் முதல்ல இல்ல. ஆக்ஷன் படம் வந்தாலே அது விஜய் அது டாப்ல போய் நின்றோம். நார்மல் ஆக்ஷன் படம் வந்தாலே மாஸ் படம் வந்து ஒரு மசாலா. இல்ல என்னடா அவனுங்க பாட்டு நல்லா இருந்தா கொஞ்சம் வந்துடுறானுங்க ப்ரோ ஓப்பனிங்ல இருந்து. நான் அததான் சொல்றேன். நீ பாரு இந்த வாட்டி தகுதிதான் சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு செலிப்ரேஷன் தானே சினிமா. நம்ம மாதிரி டீகோடா பண்றானுங்க. இன்னொரு விஷயம், நான் தெலுங்குல கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணா சங்கராந்தில கொஞ்சம் பல்காவே அடிக்கலாம். இந்த வாட்டி ஓப்பனிங் எல்லாம் பயங்கரமா இருக்குண்டா. அப்படின்னா அதுல மட்டும் மிஸ் ஆகாதுடா. கிங்டம் வருதுன்னு நினைக்கிறேன். 8 weeks window வந்துச்சுன்னா ஏன் ப்ரோ அது 8 weeks window வந்துச்சுல ஜனநாயகனுக்கு? அது கிங்டம் 31ஆம் தேதி எடுத்துங்க ப்ரோ. இந்த மந்த் எண்டில் வருது. ஏன் ப்ரோ ஜனநாயகன் 8 weeks window வந்துச்சுல ஓடிடி? ஜனநாயகனும் மல்டிபிளெக்ஸ் தான். மல்டிபிளெக்ஸ் அப்போ ஒண்ணுங்க செஞ்சிடலாம் இன்னைக்கு. 600 வேணாம். சும்மா இல்ல இல்ல அதான் இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு பண்ண வந்திருக்கேன். அது என்னன்னு தெரியுது. இல்ல நான் ஒரு ரேஷியோ மாதிரி நான் சொல்லிடுறேன். 600ல இருந்து 650 வரும்டா. இல்ல இல்ல முதல்ல ஒண்ணு சொல்லிட்டு இல்ல முதல்ல ஒண்ணு சொல்லிட்டேன். மினிமமா இது 500 மேல போயிடும். இன்னொன்னு 600 மேல வரும்டா. இது அசால்ட்டா வரும். நினைக்கிற மாதிரிலாம் 600 வரும். கண்டிப்பா வரும். இது ஏன்னா சும்மா ஃப்ளூக்ல இல்ல. லாஸ்ட் படம்ன்ற ஒரு இதுவும் இருக்குது. கூட வந்துட்டு படம் வந்துட்டு 10 நாள் லீவு தான் மேட்ரு. லீவ் அதிகமா இருக்குது. பாட்டும் ரீச் சங்கராந்தி லீவு. பாட்டும் ரீச் ஆயிடும். எனக்கு தெலுங்கு கூட கொஞ்சம் பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாரு, சேட்டானுங்க. சேட்டான்லாம் இல்லடா. இல்ல இல்ல அவனு கூட லாஸ்ட் உடனே பாத்துருவாங்க. வர மாட்டானுங்க. இல்ல இல்ல முதல்ல அவனுங்கெல்லாம் ஒரு போனஸ் தான். ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி பார்த்தா இது. இன்னொன்னு கர்நாடகால இந்த வாட்டி பிளஸ் பாயிண்ட் இருக்குது. கர்நாடகா நிறைய இடத்துல தான் எப்படி பார்த்தாலும் படம் தான் சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு ஃபுல் சோலோ ரிலீஸ் கிடைச்சாலும் கிடைக்கும் 5000 ஸ்கிரீன். மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் வந்துட்டு இப்ப நிறைய படத்தை தமிழ் படத்தை விடுறானுங்க. முன்னாடிலாம் விடவே மாட்டானுங்க. இல்ல தக் லைஃப் விட்டான். ஸ்டார்டிங் கங்கா விட்டானா, அப்புறம் தக் லைஃப் விட்டான். இப்ப கூலி நிறைய கிடைச்சிச்சு. ஆனா பொட்டன்ஷியல் இல்ல படத்துக்கு. எது ப்ரோ கங்குவா? அது அதுக்கு படத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? இல்ல ஓப்பனிங் ஒரு 5 கோடி வந்துச்சு. அது பெருசுதான் கேட்டா நான் சொல்லுவேன். கூட்டுன்னு போயிட்டு அடிச்சேன்னு வச்சுக்க இருக்க மாட்டேன். ரொம்ப ப்ரோ அது பெருசா ப்ரோ என்ன சொல்லுவேன். என்ன இல்ல ஆறா உனக்கு சரி இந்த கூலி வார் தொகுதில்ல அதுலயே உனக்கு புரியும். ஒன்னொன்னா புரியும். இருங்க பாய் இருக்குதுன்ற மாதிரி. இல்ல அது ஒரு பக்கம் போட்டும் ப்ரோ. கூலி விட்டானா நல்லதுதான் ப்ரோ நான் சொல்லுவேன். ஓட்டம் ஒரு படமா நம்ம போட்டுமே. அலெக்ஸ் ப்ரோ போற கம்பேரிசன் பாரு. சோலோ ரிலீஸ் நல்லா இருக்கும். இல்ல இல்ல பாஸ் இது இருக்கிறதுல பிரணவ் பெருந்தன்மை காட்டுறானா யோசிச்சு பாரு. ஃபேன்ஸுக்கு மெச்சூரிட்டி எவ்வளவு வந்துச்சுன்னு. அதாவது கூலி இட்டானாலும் பரவாயில்லன்னு நினைச்சான் பார்த்தேன் பிரணவ். அங்க நிக்கிறடா இந்த சொல்லுவேன் திரும்பதான் உன்னை பின்னால வா போன்னு கூப்பிட்டாலும்
அப்பதான் அத சாரி முன்னால வா போன்னு கூப்பிட்டாலும் அண்ணன் தானே கூப்பிட்டேன். இந்த ஊரு கீழே அவன ரஜினி பண்ணு கை தட்டுவோம். சவாஸ் ஓகே. என்ன இல்ல இல்ல என்ன படம் நல்லா நம்ம பேக் டு ஃபார்ம் தான். இல்ல இல்ல வேலைக்கு மட்டும் பார்த்தா போதும், எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இருந்தாலும் லோகேஷ் பர்சனலா பிடிக்கும் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருடா சொல்லு. என்ன இருந்தாலும் மோனிகா பாட்டு பிடிக்கல பிரணவ் அதுக்குன்னே போவான். என்ன இருந்தாலும் பசிக்கும் இல்லப்பா. இல்ல இல்ல எனக்கு லோகேஷ் பிடிக்கும் ப்ரோ. லோகேஷ் டைரக்ஷன் ஒரு வாரம் வெயிட் பண்ணா அவனே வீடியோ சாங் விட போறான். இதுக்கு தியேட்டர் போய் எல்லாம் செங்கல் காஞ்சி காரப்போட்டு எல்லாம் பார்த்துட்டு தாண்டா வந்துருக்கிறோம். இல்ல இல்ல நான் சொல்றேன் என்னன்னா எனக்கு லோகேஷ் பிடிக்கும் எனக்கு, அதனால போவேன். அப்படின்னா நீ மோனிகா பாட்டு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்பி இருப்பேன். பாட்டு நான் அப்பவே வந்ததுக்கு சொன்னேன் 2 மாசம் தான் சொன்னேன் கூலி போவேன் லோகேஷுக்காக நான் போவேன்னு சொன்னேன். சரி போ. ஆனா இல்ல நம்ம ஆளுங்க எதுக்கு கோ பண்றானுங்களோ புரிய மாட்டேது அப்படின்னு. இல்ல நான் வந்து முன்னாடி வந்து பின்னாடி இல்ல சொல்ல எனக்கு லோகேஷ் பிடிக்கும். இதுல கொடுமை என்ன தெரியுமா பாஸ், நான் இல்லடா இல்ல நான் சிட்டி சென்டருக்கு ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது ஏதாவது ஒரு படத்துக்கு டிக்கெட் எடுன்னு சொல்லும் போது எந்த ஹீரோனே தெரியாம ஒரு படத்தை எடுத்துனது நான் திட்டினேன். ஆனா அதை பார்த்துட்டு வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதான் மாநகரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாநகரம் படம்னு. அதான் புரியுதா? லோகேஷ் எல்லா படத்தையும் நான் தியேட்டர் தான் பார்த்திருக்கேன். இல்ல ஆமா ஆமா, ஆனா கூலி பார்க்க மாட்டேன். ஓபனா சொல்லிட்டேன், கூலி பார்க்க மாட்டேன். ஏன்டா சிரிக்கிற? இல்ல இது எப்படிதான் இது இல்லடா. நான் பிகில் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு கைதி பார்த்தேன். ஒரு வாரம் அப்புறம் இல்ல இது வரும்போது அப்ப மழை. ஆனா என்ன இருந்தாலும் நமக்கு 2 பெரிய ஹிட் குத்தாம் ப்ரோ லோகேஷ். 2 படம் பெரிய அதெல்லாம் இருக்கட்டும். இல்லடா நான் இல்ல அப்படின்னு சொல்ல வரல. அதாவது புரியுதா, இப்படின்னு சொல்ல வரல அப்படின்னு சொல்ல வரல. நான் எப்படின்னு சொல்ல வரேன்னா அது எனக்கே தெரியாது. ஆனா நான் கமல் மாதிரி பேசுறீங்க ப்ரோ. அதுதான்டா. இல்ல இப்ப இதாவது மாநகரம் நான் தியேட்டர்ல பார்த்தேன், கைதியும் தியேட்டர்ல பார்த்தேன், மாஸ்டரும் தியேட்டர்ல பார்த்தேன், விக்ரமும் செகண்ட் டே பார்த்தேன். செகண்ட் டே விக்ரம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு வந்துட்டு இவனுக்கு கத்துக்குது. ஐயோ அவ்வளவுதான் பாருங்கடா தமிழ் சினிமா. இதுல இல்ல அந்த டைம் வேற 3 படம் இதுவா போச்சு. அதான் தமிழ் சினிமா காப்பாத்திட்டான்டா, தமிழ் சினிமா இது பண்ணிட்டான்னு தானுங்க. அதை சுத்திட்டு ஒவ்வொரு ஆளும் நான் தான். அதான். ஆனா இல்ல இதுல கொடுமை நான் சத்தியமா சொல்றேன், ரிலீஸ் ஆன டைம்ல ரோலக்ஸ் ஸ்பீக்ல எல்லாம் எவனை கேட்டாலும் ரோலக்ஸ்ன்றானுங்க. எனக்கு என்னன்னா இல்ல படம் எப்படி இதுன்னு கேட்டா கமல் நல்ல ஆக்டிங் கூட சொல்ல மாட்டானுங்க, ரோலக்ஸ்ன்றானுங்க. நான் அதான் நாளைக்கு டிக்கெட் புரியுதா? இன்னைக்கு ஓப்பனிங் டேனா நாளைக்கு டிக்கெட். நாளைக்கு மதியானமும் நாளைக்கு ஈவினிங் ஷோ. எனக்கு ஈவினிங் ஷோ போறேன். அப்பதான் அந்த எஸ்2 திருநெல்வேலி தியேட்டரு ஸ்கிரீன் ஒண்ணுதான், பெரிய ஸ்கிரீனு. ரோலக்ஸ் வரான். அதான் போட்டியை தூக்கின்னு வருது பைத்தியம். அதான். ஆனா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்பதான் யோசிச்சேன், ஓ கேமியோ வச்சும் பெரிய இல்லாம கேமியோ வச்சு கூட பெரிய ஆகலாம். கஷ்டப்பட்டு உலகெல்லாம் தான் இது சொல்லுவேன் தெரியுமா, தான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண தேவையில்ல, கேமியோ வச்சு கூட பெரிய இல்லை. ஆனா அது நிலைகளை ஒழுங்கா பண்ணல இது. அதுக்கப்புறம் இல்ல அதான் அந்த ரோலக்ஸ் டில்லின்ற ஐப்பே கங்கோல சொதப்பிட்டாரு சிவா. கங்கோவை பத்தி பேச வேண்டாம். சரி சரி. ஆனா ஓகே அதான் விக்ரம் இது நல்லா இருந்தது. லியோ சொல்லவே தேவையில்ல. அதான் அந்த பேட்டர்ன் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது. கஷ்டப்பட்டு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஸ்வர் ஓகே கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாதுடா, திருட்டுத்தனம் பண்ணா ஜெயிக்கலாம்டா. இல்ல இஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது. உழைச்சா ஜெயிக்கவே முடியாது. இல்ல ப்ரோ இந்த வீராசாமியில கிளைமேக்ஸ்ல வரும் தெரியுமா, டிஆர் தங்கச்சிடா அவ லவ் பண்ணாது, லவ் பண்றா தெரிஞ்ச ஒரு சடனா திரும்பி ஒரு கூட தெரியுமா, என்னன்னு ஒரு அப்படியே அது ட்ரிபிள் அது ஒரு இருக்கும். சரியான எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி ப்ரோ. உண்மையிலேயே சின்ன வயசுல அந்த சென்டிமெண்ட் எங்க வீட்டுல எல்லாம் சீரியஸா பாத்து நிப்பாங்க. ஆனா நான் அப்பயே ஒரு மாதிரி பாப்பேன், என்ன இது என் தங்கை கல்யாணியே. இதுல ப்ரோ அந்த ஒரு லவ் சீன் வரல. அதான் நான் முரடேன், நான் இது என்னைய லவ் பண்றேன்னு. அதான் அந்த ரியாக்ஷன் அப்பதான் ஒரு டிஆர் முழிகிற ரியாக்ஷனுக்குவேன். அப்பதான் கேக்கல பியானோ அலெக்ஸ் ப்ரோ வார் 2 போவீங்களா நீங்க? நான் எதுக்குமே போகல, நான் வீட்டுக்கு போறேன். வார் 2 போவோம் ப்ரோ. அவன் போனதுக்கு அப்புறம் சொல்லுடா, அப்புறம் பேசுறேன்.
வார் 2 இல்ல பாப்போம். அது எது வந்து நல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட இந்த போறதா இல்ல தப்போம். இந்த ஆப்போசிட்ல படம் வருது அதுக்கு சப்போர்ட் பண்றேன். மொக்கையா வேற இருந்தாலும் பாத்துறீங்க. ம். இப்படிதான் பாத்துறேன். வேட்டையன் வரும்போது பிளாக் கட்டிட்டு வந்தாரு. ஆனா பிளாக் அதோட கேவலமா இருந்துச்சு. புரியுதா? இந்த மாதிரி ப்ரோ வேலையெல்லாம் எவ்வளவு முதல்ல இருக்கு? இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன். திரும்பவும் இதை நான் ஏன் சொல்றேன்னா, ம். நம்ம ஃபேன் பேஸ்லயும் சொல்றேன். ம். ஒரு ஒரு ஃபேன் நம்ம fan பேஸால ஒரு base. படத்தை ஃபிளாப் ம். ஒரு படத்தை ஃபிளாப் ஆக முடியாது. ஆமா. இது திரும்பவும் சொல்றேன். அது Yeah. எப்பேற்பட்ட ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொலித்தியா இருந்தாலும் சரி, இது நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். அவன் படம் இல்ல, ஒரு படம் நல்லா இருந்தா ஏன் அதுல நடிச்சது வந்துட்டு கேவலமான ஆக்டர் இருந்தா கூட, புரியுதா? தர்ஷன் மாதிரி அக்யூஸ்டா இருந்தா கூட அந்த படம் வந்துட்டு நடிச்சது நல்லா இருந்தா ஓடும். அதான் புரியுதா? எச்சகல ஆக்டரா இருந்தா கூட நல்லா இருந்தா கூட ஓடும். தர்ஷன் சொல்றேன், இந்த கர்நாடகால. ஆனா நம்ம ஊர்ல யாருமே அந்த மாதிரி அந்த அளவுக்கு கேவலமாவும் இல்ல. நான் அது இன்னொன்னு வேற விஷயம். சொல்றேன். 5 ஃபேன் பேஸ் சேர்ந்து 2-3 பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்து அட்டாக் விஜய் பண்ணாலும் வேறங்க. எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, நம்மளாம் யார் தெரியுமா? இல்ல கட்டல, இந்த வடிவேல கட்டளை அடி இங்க மிஸ் பண்ணிட்ட பாரு இங்கே அப்படின்ற மாதிரி. அதான் ஒரு காலத்துல நீ மொத்த சொல்றது தமிழ்நாடே இல்லடா. சேர்ந்து அடிச்சா இல்ல ம். என்னது தமிழ்நாடேவா? டேய் தமிழ்நாடு ஃபேமிலி ஆடியன்ஸ் நாங்கடா. புரியுதா? ஃபேமிலியே எங்க அது ஆளுதான். விஜய் நான் சொல்லல, இல்ல விஜய் இல்ல நான் சொல்லல. விஜய் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து ஒரு 2024 படத்தை அடிக்கணும்னு சொல்றான். ஒரு படத்துக்கு 2024 ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாடு இல்ல. 2024 ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து ஒரு படத்தை அடிக்கலையே. எந்த படம்? எந்த படம்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. தக் லைஃப் இந்த வருஷம், போன வருஷம் இந்தியன் டூ. விக்னேஸ்வராவோட முதுவலின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டாரு அந்த படத்துல இருந்து. புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. இல்ல திரும்ப திரும்ப அங்கேயே போகாதீங்க. நமக்கு 1000 பொழப்பு இருக்கு. புரியுதா? இல்ல நம்ம எதுவும் கருப்பு இல்ல வருது. இரு, நவீன சம்பந்தம் இருக்குன்ற 2000 இல்ல பத்தியா இல்ல இவன்? ஒரு நிமிஷம். பெரிய இல்ல சீன் வாரியா இல்ல போடுவாங்க. நவீன, உனக்கு 2022 தானே பீஸ்ட் வந்துச்சு. சாரி, அதான் இது என்னது, பிரின்ஸ் எப்போ வந்துச்சு? பிரின்ஸ் பிரின்ஸ் அதே வருஷம் தான் ப்ரோ. தீபாவளி. இல்ல அதே வருஷம். இல்லடா, இல்ல அந்த வருஷம் டான வச்சு எஸ்கேப் ஆயிட்டான் சார். இல்லன்னா வந்துட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த 25 அதே வருஷம் மாதிரிதான். டான் 25. அதே மாதிரிதான் இப்போ குபேரா சறுக்கனாலும் இட்லி கடையில நாங்க வந்துட்டு சட்னி ஊத்தி பொழிச்சுக்கிறோன்ற மாதிரி அவனுங்க உட்காந்துக்கிறானுங்க. இன்னொன்னு தேரா எஸ்கிமேன்னு தூக்கி வருவான். என்னத்துக்குன்னா தேரா எஸ்கிமைன்னு ஹிந்தி படம்ல தனுக்கு. விக்னேஷ் பிரபுலாம் யார் தெரியுமாடா? அதாவது அவருக்கு மட்டும் ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னு வையே, கடல் தாண்டி வந்து கூட பாப்பார். கிருத்தி செட்டி படத்தை ரிலீஸ் பண்ணல, அது வேற விஷயம். ஆனா என்ன பாஷா ரிலீஸ் பண்றாங்க 4K, வெற்றி தியேட்டர், அதான் கமலா தியேட்டர் எல்லாத்துலயும் வர்ற ரிலீஸ் பண்றாங்களா? நாளைக்கு. இது எப்படி ரீ ரிலீஸ்? ஆமா, நான் காலேஜ் படிக்கும்போது கூட பாஷா ரிலீஸ் பண்ணானுங்க. திரும்பியும் ரிலீஸ் இப்போ அகைன் நேத்து ரிலீஸ். அம்பத்தூர் ராக்கெட்ல இது போட்டோம் போல பிகில. அப்படியே ப்ரோ இல்லடா, பிகில் நல்லாதான் இருக்கும். இல்ல எந்த நயன்தாரா படமும் மட்டும் சொல்லுங்க. நான் வெளியே எழுந்து போயிட்டு இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, தனுஷ் என்ஓசி கேட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ஒரு ட்வீட் போட்டேன், சரியான ரீச் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா, தனுஷ கல்தாமட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த யாரடி நீ மோகினில, அதான் ஐயோ பூஜாங்கிறதுதான். அதை எடுத்து போட்டு, இல்ல நான் என்ன தம்ம கேப்ஷன் போட்டேன், தனுஷ் என்ஓசி போடல, சிங்கப்பனை பாட்டுல குறுக்கால வரா சார் அடிக்க சார் போட்டேன். எல்லாம் ஏடா என்ன பிரச்சனை போயினுக்குது, எதுக்கடா அடிக்கிறேன், அது என்னோட இது ஒண்ணு. ஆனா படம் ஜெயிச்சது கிளைமேக்ஸ். ஒரு விஷயம் என்ன யாரும் திட்டாதீங்க. குபேரா பாதி பார்த்தேன், எனக்கு ஓகேவா இருந்துச்சு. மீதி பாதி அமிர்தமா இருக்குங்க. முடிவெடுக்காது. இல்ல நான் மிச்சம் பாதி பார்த்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? இறக்க போறேன். மதியானம் இல்ல இப்பதான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயம் தான் இருக்கும் போல, நல்ல வருஷமா. ஏன்னா நம்மால் படம் ரிலீஸ் ஆகல, கிருத்தி செட்டி படம் பார்த்தா மஜாவா இருப்பார் போல இந்த வருஷம். இன்னைக்கு போர் அடிக்குதுன்னு விக்னேஷ் ப்ரோ, இந்த ஒரு படம் இருக்கு விஷால்து, அது என்னது மருது, யூடியூப்ல ஏதோ சஜஷன் காட்டுச்சுன்னு சொல்லிட்டு, அதான் அத போய் தான் கொஞ்சம் வாய்ஸ் கேக்கல சார். உனக்கும் இந்த பிரச்சனையா? வாட்டை பெட்டி
நான் அந்த ஆப் கன்ஃபார்மா டிவிக்கு ஆப் கன்ஃபார்ம் தான் வருது. சண்டேவா? தெரியல அது எப்போ வருதுன்னு தெரியல, ஆனா ஆப் வர்றது கன்ஃபார்ம். ஓகே ஓகே. விக்னேஷ்ண்ணா, ஓட்டர் ஐடி வீட்டுக்கு வந்தாதான் மெம்பர்ஷிப்ல சேர முடியுமா? ஆமா ஆமா, ஓட்டர் ஐடி இருந்தா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். எனக்கு ஆன்லைன்ல வந்துச்சு ஓட்டர் ஐடி. சீரியல் நம்பர் இருந்துச்சுக்கா, சீரியல் நம்பர் ஆனா போட்டேன், இன்னும் எந்த டேட்டா எதுவும் இல்லன்ட்டு வருது. அப்படியா? சரி ஓகே. அதான் இன்னும் உனக்கு இதுல அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க. கார்டு வரல, ஓட்டர் ஐடி கார்டு வரல, ஆன்லைன்ல மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க. கார்டு வீட்டுக்கு. விக்னேஷ் ப்ரோ உங்க இன்ஸ்டா ஐடி என்னது ப்ரோ? ஏன் இன்ஸ்டா ஐடியா? இருடா நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். ஓகே ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ இன்ஸ்டா இல்ல அதுலயும் இதே போட்டோ தான் வச்சிருப்பாரு, ஆனா கண்ணாடி இருக்காது. அது கிடையாதுடா, என்னோட பயோல போய் பார்த்தா நீங்க பின் ட்வீட்ல போட்டு திரும்ப விக்னேஷ் ப்ரோ நைஸா அந்த கடலூர் ஐடி தானே சொல்றேன். பின் பயோல போட்டு வச்சிருவேன், ட்வீட் பயோல. ஓகே, சோஷியல் மீடியா வீங்க. எஸ் வீங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ சொல்ல மாட்டேன், இன்னைக்கு ஒரு ஓபி இதுல 2 அக்கவுண்ட் அப்ப ஒரு நிமிஷம். இல்ல விக்னேஷ் எத்தனை இருக்குன்னு நீங்க விரட்டுறீங்க. முதல்ல இல்ல 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 நவீன கிருத்தி செட்டிக்கு ஒண்ணு, கடலூருக்கு ஒண்ணு, அவருக்கு ஒண்ணு, இவருக்கு ஒண்ணு. அதான் அதான் ஆனா நவீன் இதுல கொடுமை என்னன்னா, டிவிக்கு போட்டுட்டே இருப்பான், அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடத்தக்கு போயிடும், அந்த இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இல்லாத இது பேஸ்புக் வேற. அலெக்ஸ் ப்ரோ நீங்க சொல்றது பார்த்தா எப்படி நண்பன் பத்துல நம்ம சொல்ல பாத்தீங்களா, ஒண்ணு படிப்புக்கு, இன்னொன்னு வேலைக்கு, இன்னொன்னு அக்கா கல்யாணம், அந்த மாதிரி வச்சிருக்காரு போல. என்னடா உண்டியல்ல பணம் சேர்க்கிற மாதிரி சொல்ற? ஒண்டில் தான் அந்த மாதிரி தான் சொல்றாரு நண்பன்ல. ஒண்ணு படிப்புக்கு, இன்னொன்னு வேலைக்கு, இன்னொன்னு அக்கா கல்யாணம். நவீனுக்கு வந்து அந்த கிருத்தி ஐடி தெரியும். பெருமையா இருக்கா? நான் 2வது அக்கவுண்ட் சொல்லவும் நீங்க அந்த அக்கவுண்ட் சொல்றேன்னு நினைச்சேன். இப்படி ஒரு அக்கவுண்ட் இருக்கிறதே தெரியாது டிவிக்கு. இன்னும் ஒண்ணு வந்து பர்சனல் அக்கவுண்ட் ஒண்ணு இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்கூல் காலேஜுக்கு கூட படிச்சவங்க. ஆக்சுவலா நான் ஒரு பேக்கப் ஒரு ஐடி வச்சிருக்கேன் ப்ரோ, அதுக்கு ஐடி பேர் தூத்துக்குடி கொத்தனார் வச்சிருக்கேன். ஏய் மனுஷனா நீ? தூத்துக்குடி கொத்தனார் கஷ்டப்பட்டு வீடு கட்டுனாரு. எப்பறம் நிம்மதியா சோறு பண்ண முடியுங்களா? இல்ல சும்மா கிரியேட் பண்ணி வச்சேன் பேக்கப் ஐடின்னு. வெத்தைக்கு தேவை சுண்ணாம்பு, விஷால, அனகொண்டா பாம்புன்னு எதுக்கு இதெல்லாம்? ஆனா தெரியல, இவ்வளவு கால் பேசினுக்கும் போது கூட விக்னேஷ் ப்ரோ பாஷா பத்த பத்தி தான் பேசணும். பாஷா அலெக்ஸ் ப்ரோ நீ என்ன மருது படம் பாத்தீங்களா வெட்டியா? நான் சும்மா ஸ்பைடர் படம் பார்த்தேன். ஸ்பைடர் படத்தை இதுக்கு இல்ல இதுக்கு மருதே பாத்துட்டு போயிடலாமே. கிளைமாக்ஸ் மிச்சம் நல்லா இருக்கு எனக்கு ஸ்பைடர். அலெக்ஸ்னா பல வருஷங்கள் ரஜினி முருகனுக்கு அப்புறம் ஒரு டபுள் ஆக்ஷன். யார் நீயா? என்னாச்சு? எப்போ? நான் இல்ல, மதராசில. அது தெரியுது, அதான் எப்போ மதராசில டபுள் ஆக்ஷனா? ஓ மை காட், அப்படியா? ஓ நம்ம நம்பலான்னு சொல்லிட்டு தோணுது இப்ப கொஞ்சம். இல்ல பாஸ் செகண்டர்ல டபுள் ஆக்ஷன் இல்லையா? இருந்தா இவனை ராகிங் பண்ணலாம், அதான் இவனை மென்டல் டார்ச்சர் பண்ணுங்களா ரிலீஸ் வரைக்கும். இல்ல இது பரவாயில்ல, கத்தி டைம்ல இதான் பண்ணியிருந்தானுங்க. அதான் பேஸ்புக்ல இதுல என்னன்னு கேட்டா, விஜய் டபுள் ஆக்ஷன்ல எடுக்கிறான்னு சொல்லும் போது, டே அழகிய தமிழ் மகனே செட் ஆகல, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, மூடிக்கிட்டேதான் நார்மலா நடிக்க சொல்றான்ற மாதிரிதான் பண்ணியிருந்தானுங்க. கத்தி ரிலீஸ் ஆன பிறகு எல்லா காலத்துலயும் கத்தி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதான் நிறைய மெர்சல், பிகில், கோட்டு டபுள் ஆக்ஷன் கரெக்ட்டா பர்ஃபெக்ட்டா டபுள் ஆக்ஷன். ஆனா எனக்கு அழகிய தமிழ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, ரொம்ப இந்த படம். ஆனா அந்த படத்தை கேட்டாலே எனக்கு மூங்கில் சீனை தான் எடுத்து போடுவானுங்க, பைக் சீனை.
ஆனா ஆனா ம். எனக்கு நல்ல ஒரு சீன் ஆசை எவ்வளவு இருக்கும். குருவி கேட்டா அந்த ஜம்ப் சீனை போடுவானுங்க. ம். எனக்கு ஒரு ஆசை தெரி டபுள் ஆக்ஷன் வந்துருக்கலாம். தெரி யூனிட்டியாவும் சார் நான் தேட்டர் வாசல்ல போற வரைக்கும் தெரியும் டபுள் ஆக்ஷன் ஃப்ரெண்டு கிட்ட பெட்டை கட்டு போனேன். ஏன்னா ட்ரைலர் காட்டி என்ன அட்லி ஏமாத்திட்டான் ஐயோ கேட்பேன். ஆனா உள்ள படம் தெரிக்குது நெருப்பா அது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் சீன்லயே தெரிஞ்சிருச்சு ஒரே ஒரு விஜய் தான். அது போலீஸ் ஸ்டேஷன் சீன்லயே அந்த பேர் சொல்லும் போது நெருப்பா அது வேற மாதிரி ஆயிடுச்சு. பிரணவ் ம். கேக்குதா? ம். இருக்கணாமா பிரணவ்? இருக்கிறான். ஏய் குறுக்கல பேசியா பேசுறாடே பிரணவ். இல்ல நீங்க சீரியஸா பேசும்போது தான் வருவான், காமெடியா பேசும்போது வர மாட்டான். புரியுதா? அவனுக்கு தெரியாது. அதாவது ஆனா இல்ல சொல்லு. நதீர் வயசு விக்னேஷ் இருக்கு. ப்ரோ நீங்க ஐடியா பேசுறீங்களா? ஆமா. அதுக்கு முன்னாடியே நான் டிஎன்பிசி கொஸ்டின் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு ஏதாவது பதில் தெரியுதா உங்களுக்கு? டிஎன்பிசி அதுதான் கொஸ்டின் டிஎம்ஏ பேசுங்க. எது அந்த கொஸ்டினா? அம்மா கான்ட்ரவர்சி கோஸ்டிங்லாம் ஆமா. கேட்டிருக்காங்க ப்ரோ. தாத்தா விடியல் பயணம். தாத்தா என்னடா திடீர்னு ஒரு ஃபாலோவர் வருதுன்னு பார்த்தா பிரணவ் நீ தானே? ஆமா. சரி, யாரா டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிக்கிறீங்களா? விடியல் திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? கொண்டாடிலாம் நான் கேட்டேன்னா ஒழுங்கா என்ன சொல்றன்ற மாதிரி ஒழுங்கா பாடத்தை விக்னேஷ் ப்ரோ டவுட். சொல்லுங்க இந்த bro. விடியல் திட்டம்ன்றாங்களே அது ஜிகேல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது ஜெனரல் நாலேஜா? ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இது. இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கேக்குறானுங்க அவனுங்க. இல்ல அதாவது இல்ல படிக்கிற பசங்களுக்கு அதாவது பொலிட்டிக்கல் இதுவா டென்ஷன் இருக்குன்னா கூட வந்துட்டு ஆளுங்கட்சியுடைய அதான் ஒரு அந்த கெத்து தெரியணும்னு சொல்லிட்டு தான் இது வச்ச மாதிரி தான் இது. ஆனா விடியல் இல்லடா விடியல் பயணம் எல்லாம் இருக்கட்டும். அதுல ஏதாவது பயணம் அடைஞ்சாதானே அவனுக்கே ஞாபகம் இருக்கும். எதுவுமே இல்லாம அதான் விடியல் பயணத்தை வந்துட்டு தான் கேட்டிருந்தா அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏடா இது அதுக்கு இல்லடா இப்ப கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்கணும்? சர்க்காரியா கமிஷன் இல்ல கேக்குதா? இப்போ வந்து சர்க்காரியா கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கேஸ் இருந்துச்சு? அதுல 3வது கேஸ் என்னது? கலைஞர் மேல. புரியுதா? இந்திரா காந்தி வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இது பண்ணாங்க, அத என்ன சொல்றது, யார வச்சு ஹேண்டில் பண்ணாங்க, இந்த மாதிரி கேட்கணும். புரியுதா? 2Gல வந்து பாத்தீங்கன்னா ராஜாவை எப்படி வந்து ரிலீஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி கட்டுமரம் ட்ரெயின்ல வரும்போது இல்லையா கேட்கலாம். விக்னேஸ்வரோ யாரு வயசு ஒரு நிமிஷம். இல்ல இது வரைக்கும் நிறைய பேர் கான்ட்ரவர்சியலா கொஸ்டின் எல்லாம் வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டுப்பானுங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரீமா கான்ட்ரவர்சி ஏதாவது யாராவது பார்த்தது இருக்குதா? யாரு மைக் அது? கூட்டத்துல கருப்பாடு ஒண்ணு இருக்குது. பேசி முடிச்சா மீட்டர் கொடுப்பா பரவாயில்ல. என்ன சார் நான் காது வலிக்குதா? இப்ப போடுறேன் பெர் மியூட். அங்க நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கான்டா பிரணவ். அதான் சத்தம் கேட்டது. நைட் ஷிஃப்ட் தானே போறேன். ஏதோ ஸ்பேஸ்க்கு போற மாதிரி இருக்குது. டே ஷிஃப்ட். இது பரவாயில்ல விக்னேஸ்வர். நைட் ரொம்ப ஞாபகம் வருது. நான் என்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்டு வந்து எனக்கு அதுல சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வந்து இது அதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன். இது அடுத்து வந்து மெரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. 6 மந்த்துக்கு அப்புறம் தாங்கன்ட்டாங்க. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு அந்த 6 மந்த் வந்து சும்மா வீட்டுல இருப்போம் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அடுத்த இதுக்கு அட்மிஷன் போட்டு என் ஃப்ரெண்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எழுதிட்டு இருந்தான். என்னை வலுக்கட்டாயமா சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே இளமாறன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அதான் இது வலுக்கட்டாயமா கூட்டான். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ரா நீ வந்து இந்தியாவில் பண்ணலாம்டா, 1,00,000 ரூபா சம்பளம் டாடி இதுக்கு டூ போனாலே அதோட தாறுமாறம். இல்லடா சொந்த ஊர்லயே சம்பாதிக்கலாம்டா, நீ போவே தேவைடா வெறும் கையெழுத்து போட்டேன். அட போடான்னு சொல்லிட்டு சரி என்னை ட்ராப் பண்ணுன்னா சரின்னு சொல்லிட்டு நான் சும்மா கூடயே போட்டேன். ஓகேவா? அதே இதுலதான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு நான் அவனும் போயிட்டு எக்ஸாம் எழுதுறோம். அட்டன் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. என்ன தெரியுமா?
டட்டி பிக்சர் இருக்கு பாத்தியா, வித்யா பாலன் படம். அந்த ஆஹ் படத்தோட டைரக்டர் யாரு, ப்ரொடியூசர் யாரு, ரைட்டர் ஏய் யாரு? ஏய் அஹ் அதை தெரிஞ்சு நான் சத்தியமா என்ன இது புடுங்க வந்து போறேன்? இது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். இத நாட்டம் எதுல ம். புட்கார்ட் ஆஃப் இந்தியா. எந்த எந்த நாய் இதெல்லாம் வந்துட்டு தான் கிரியேட் பண்றான்? ஒரு டவுட் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இப்ப இந்த மாதிரிலாம் கொஸ்டின். இல்ல ஒரு நிமிஷம். இப்ப நம்மளே கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா கூட எவனும் இந்த மாதிரி கேவலமா ஏன்னா டெட்டி பிக்சருடைய டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எனக்கு அது தெரிஞ்சு நான் என்ன புடுங்க போறேன்? அதான காவியம் சரி. அதாவது ஏதாவது ஒரு வாழ்க்கை இப்ப எம்எஸ் தோனி அண்ட் டோல்டு ஸ்டோரி இல்ல வந்துட்டு அதான் இந்த முகுந்த நம்பர் இல்ல அதான் இந்த சொல்ற போட்டுற அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தா கூட பரவாயில்ல. டட்டி பிக்சர்ல என்னடா இது? அதுல ரஜினி சார் தான் ரொம்ப இது பண்ணி இருப்பாங்க. வேணாம் பேர்லாம் ஆனா ஒண்ணு தனியா கவனிக்க இருக்கும். இல்ல மொல அது அதான் வேற ஏதாவது யாராவது கான்ட்ரவர்சி கொஸ்டின் எனக்கு வேற எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு இது இப்ப வரைக்கும் எனக்கு மைண்ட்ல வந்து அந்த ஒரு எக்ஸாம் அட்டன் ஆனா பண்ணது. இல்ல ப்ரோ இல்ல அன்னைக்கு நான் போறேன்டா. இல்லடா அன்னைக்கு நான் போறேன். அண்ணா நீ எங்க இங்க அத நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நிக்கிறான். போலீஸ் ஆண்ட சொல்றேன். என்னைய வந்து இது இவனுக்கு வந்து கேட்பானுங்கல்ல, வடிவேல் ஐயனாரு, டேய் அதான் மெட்ராஸ் போறேன்னு அப்புறம் என்னடா ஆட்டிட்டு நிக்கிறேன் கேட்பாங்க. அந்த டேய் நீதான் மெரைன் போறேன்னு அப்புறம் என்னடா இங்க வந்து நிக்கிறேன் ப்ரோ. இல்ல இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன். ஆனா இது சில பேர் கேட்க ஒரு மாதிரி இருக்கும். நவீன நான் ஸ்கூல் படிக்கும் போது 11th 12th அந்த அவன் அப்ப மட்டும் தான் சேர்ந்தான். அவன் பேசுறது எப்படிதான் சொல்லுவான், டேய் பொண்ணுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா, அப்படி லவ் பண்ணும் இவனுக்கு பண்றான். அதாவது ரொம்ப புரியுதா, அவன் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணுதான் லவ் பண்ணுவேன். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தான். அதாவது வேற மாதிரி இல்ல ப்ரோ. அது அவன் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்தது, இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமா. அதாவது அவன் எந்த மாதிரி கேரக்டர்னு சொல்றேன். இப்ப இல்ல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்ப நவீன இப்ப ரோட்ல இப்ப நம்மளாம் சும்மா இந்த சைடு அடிவோம் எடுத்துப்போமே, அது தப்பு இல்ல. அது கிட்ட போனதான் தப்பு. அதெல்லாம் தவறு. இல்லங்க சைட்னா நீ என்ன மேல பார்த்தா தவறு. அதான் 12 செகண்ட் மேல வந்தான் பாத்தியா போட்டு மாமே. அதான் போட்டு கமால் கபில 12 செகண்ட் மேல பார்த்தா இல்ல நாங்க 8 செகண்டுக்கு அப்புறம் பஸ் வருதான்னு பார்த்துருந்தோம். அதனால அது கான்ட்ரவர்சி வராது. சரி அதான் விக்னேஷ் ப்ரோ இல்ல கேளுங்க. அதான் அப்ப கூட அவன் என்னத்த சொல்லுவான், நம்ம பாக்குற அழகான பொண்ணா இருந்தா கூட ஏய் இதை விட புரியுது. அதான் உங்களுக்கு புரியுது. அவன் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பேசுவான். ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் ஒரு 3rd இயர் போயினுக்கிறேன். அதான் அந்த டைம்ல வந்துட்டு இவன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வருது, லவ் ஸ்டோரியா போட்டுனுக்கிறான். எதுக்கு போடுறான்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்தறான்னு தெரியுது. அந்த பொண்ணு ஃபேஸ் ரிவீல் பண்ணல, எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் இவன் எங்கேயோ ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போயிருக்கான். அவன் வந்துட்டு அதான் அந்த பொண்ணு கூட எடுத்து போட்டிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் கப்பல்ஸா ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீல்ஸ்னா ஒண்ணு நீ இல்ல கிரிஞ்சு ரீல்ஸ் இல்ல, கை கோத்துன்னு போதா கார் வாங்கிட்டாங்களா, ஒரு நிமிஷம் இல்ல அவன் பணக்கார பையன் சொல்றத கேளுங்க. அதாவது இல்ல சொல்றத கேளுங்க. கை கோத்துன்னு போறது அந்த மாதிரி தான். அந்த மாதிரி புரியுது. அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறான். பொண்ணு வந்துட்டு நான் பாக்குறேன். அதாவது நான் முறைக்கு போய் டிஎம்ல கேட்டேன், புரியுதா, என்னதான் இது இருந்தாலும் நான் கேட்டேன். ஏன்டா இந்த ஒரு கண்ணுல கேட்பானே அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், நீங்க வாழ வேண்டிய பையன்டா, இப்படி போய் வெளியே விட்டேடா. நான் அந்த மாதிரி கேட்டு விட்டேன். இவன் என்ன நினைச்சான்னு தெரியல. டேய் என்னடா அப்படின்னு கால் பண்றேன்டா. நான் ஏதோ ரோசமா ஏதாவது கால் பண்றேன்னு நினைச்சு வெயிட் பண்ணிருந்தா. அப்புறம் வந்துட்டு சொல்றான், இல்லடா ஏன்டா இப்படி பண்ற, என்னாச்சு கேட்டா, டேய் இல்ல நீ ஏதாவது நான் டீசெண்டா கேட்டேன், புரியுதா விக்னேஷ் ப்ரோ. ஏன்னா அழகு ஃபேஸ்ல முக்கியம் இல்ல, புரியுதா. திடீர்னு அந்த பொண்ணு கேரக்டர் பார்த்த கூட லவ் பண்ணிருக்கலாம், அது அவனோட இஷ்டம். நானும் அந்த மாதிரி தான் கேட்டேன். இல்லடா ஏதாவது ஃப்ரெண்ட் ஆயிட்டியா, இல்ல ஏதாவது ரொம்ப பிடிச்சதை லவ் பண்ணிட்டியான்னு கேட்டேன்டா. இல்லடா கேவலமா சொல்றான் விக்னேஷ் ப்ரோ. எனக்கு அவனை அசிங்கமா பார்த்தது அப்பதான். ஃப்ரெண்டு தான். ஏன்னா ஏன் அசிங்கமா பார்த்தேன், அவன் சொன்னதை அப்படியே சொல்றேன் நவீன மாடுலேஷனோட. இல்லடா நானும் 2-3 பொண்ணு அதான் அழகான பொண்ணு பார்த்திருந்தேன், எதுவும் செலக்ட் எதுவும் அதான் கரெக்டா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அதனால இது ஓகே சொன்னான்ட்டான். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏன்டா இது ஒரு பொலப்பாடான்ற மாதிரி தான் இருந்தது.
இல்ல இல்ல அந்த தம்பி அன்புக்காக ஏங்கி இருக்காப்ல, புரியுதா? இல்ல விக்னேஷ் ப்ரோ, இங்க இல்ல விக்னேஷ் ப்ரோ, கிடைச்சிருக்கு. மெரைன்ல இருந்து தள்ளி விட்டுருவோம் கப்பல்ல இருந்து. என் கூட பழகி இல்லண்ணா, இருக்கான். எனக்கு வேற எனக்கு சத்தியமா டீசெண்டா சொல்ல தெரியும். ஏன்டா மூடிட்டு உட்காந்துட்டா வீட்லயே பார்த்து நல்ல பொண்ணு கல்யாணம் அதான் இல்ல பண்ணிப்பாங்க. இல்ல இல்ல நல்ல எனக்கு பொண்ணுட்டா அது நான் டவுன் பாருங்க. நான் கால்ல அதான் அவன் இல்ல அவன் ஆசைப்படி அழகான பொண்ணு. இன்னொன்னு ப்ரோ, சொல்லு இல்ல பையனுக்கு சொல்லு. எதுவும் குறைச்சலாம் இல்ல, பையன் நல்லதா இருப்பான் தான், நம்ம கேங்க இதெல்லாம் நல்லதா இருக்கானுங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இது அந்த சொல்லுவான் தெரியுமா, நல்லா இருக்கிற பையனுக்கு மொக்க பொண்ணு மாட்டுறது, மொக்கையா இருக்கிற பையனுக்கு நல்ல பொண்ணு மாட்டுறது, அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் பாத்துனுக்கிறேன், பிலீவ் பண்றேன். அதான் என்ன இதுன்னு. அதான் இது வந்துட்டு கொஞ்சம் அதான் நம்ப முடியாத மாதிரி இருந்தது, இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மாதிரி. அதான் நம்ம ஒண்ணு நினைச்சா அங்க ஒண்ணு நடக்குதுன்ற மாதிரி. அதனால உங்களுக்கு இந்த ஒண்ணு கெட்ட பையனை நல்ல பையனா ஆக்குறதும் பிடிக்குமா? இல்ல நவீன், இந்த கேங்ல ஒருத்தர் இருப்பான், அது நீ எவனு, அவன் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைப்பான். என்னடா எல்லா கேங்லயுமா? அவனுக்கு தான் முதல்ல லைஃப் நாசமா ஆமா ஆமா. போகும் பாரு. உடனே நான் இல்ல லவ் இல்ல தேடி இல்ல ஓடாதீங்க, லைஃப் தேடி இல்ல ஓடுங்க. இல்ல இல்ல இருறா, டயலாக் சொல்லிடுறா. இருறா, லவ் தேடி ஓடாதீங்க, லைஃப் தேடி ஓடுங்க, விக்னேஷ் ப்ரோ, இதெல்லாம் இல்ல சொல்லுவாங்க, நீயே நம்பிடாதீங்க. இல்ல நீயே இல்ல இல்ல இல்ல, நீயே காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணிருந்த, மைனா படத்தை பார்த்துட்டு லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். ஏய், இல்லடா, அந்த நாடா பிளாஷ்பேக்ல வர்ற மாதிரி. ஆனா ப்ரோ மைனா படத்தை பீஸ்ஃபுல்லா பார்த்துருந்தேன் ப்ரோ. அந்த இன்னொன்னு, அந்த ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் ஹாஃப் அது எண்டிங் நான் ரொம்ப நாளா பாக்கல, எவ்வளவு படம் போட்டாலும் கொஞ்சம் தான் பார்த்துன்னு இருப்பேன். அப்புறம் தான் ஒரு நாள் பாக்குறேன், கருமாந்திரம் அந்த அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி அது கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்து இரிட்டேட் ஆயிடுச்சு. வருவ எப்போ ஆனா வரீங்க? ஹிந்தி பொண்ணுல பார்த்தா அங்க காதல் கோட்டை என்ன பண்ணாரு? விக்னேஷ் ப்ரோ, ஒரு டவுட், அந்த எப்போ வரீங்கன்னு அந்த மைனா படத்துல ஒரு போலீஸ்காரி பொண்டாட்டி இருக்கும், அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒய்ஃப் உங்களுக்கு ஆமா அஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஆமாயிட்டும்டா, இதுல என்ன இருக்கு? கப்பல்ல இருந்து எப்போ வருவ? இல்ல இல்ல திருச்சி போக வேண்டியதுதான். இல்ல ரக்கடு கேலா இருந்தாலும் பரவாயில்ல, மாட்டி தப்பிச்சாலும் பரவாயில்லதான் இருக்கட்டும். குடிச்சா இருந்தாலும் பரவாயில்ல, குடிச்சீங்களே இல்ல வழியில வேண்டாம்ல. இல்ல விக்னேஸ்வர் எடுத்துரும், இல்ல பொண்ணு எப்படிங்க வேணும், பொண்ணு மாதிரி பொண்ணு வேணும். இல்ல ப்ரோ, இது எப்படி தான் ஆகுது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி குறையுது? இங்க மீன் விற்கப்படும், இங்க விற்கப்படுங்கிற மாதிரி இங்க நல்ல மீன்கள். உண்மைடா. இல்ல இல்ல நம்மலாம் ஸ்கூல்ல எப்படி இல்ல, ஸ்கூல்ல எல்லாம் நம்ம நம்ம எப்படி இருந்திருப்போம்னா, இருக்கிறதுல சூப்பரா வேற மாதிரி நல்லா சூப்பரா வாழணும்ன்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்துட்டு பெட்டரா எல்லாரை விட நல்லா பெட்டரா வாழணும்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே நம்ம நல்லா ஒரு குட் லைஃப் லீட் பண்ணணும் இருக்கும். அப்புறம் போதான் இல்ல நல்லா வாழணும்னு, அப்புறம் வாழணும்னு வந்துருச்சு. இப்ப புரியுதா, இப்பதான் நல்லா வாழணும்னு வந்துருச்சு. வேலை டார்கெட் பண்ணி நீ கடன்னு ஓடுன, ஓகேவா? ஒரு 10 வருஷம் நீ ஸ்டெபிலிட்டியா நின்ட்ட, ஓகேவா? நீ வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, நீங்க அப்படி வந்து நின்று திரும்பி பார்க்கும்போது இந்த லைஃப்ல லவ்னு ஒண்ணு நீ வந்து கூடயே கிராஜுவலா நீ மெயின்டைன் பண்ணி போயிடணும். அப்படி இல்லாமீங்க நீ திரும்பி பார்க்கும்போது கூட இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருப்பான், இந்த லவ் இருந்திருக்காது, ஒண்ணு இருந்திருக்காது, வாழ்க்கை வந்து திறந்த புத்தகமா இருக்கும். ஸோ அது ஒண்ணுமே இருக்காது. ராத்திரி தூங்கும் போது சாரி ப்ரோ, கொஞ்சம் வெளியே போய் வந்த சாரி எல்லாம் வேணாம்டா, சாரி எல்லாம் வேணாம், நல்லது செஞ்சு சாரி விட்றா, நீ சொல்ல லட்சம் கேக்குதா? நான் வெளியே போன நல்ல செய்தியா? இல்ல இல்ல இதுல ஒரு நிமிஷம், இல்ல இல்ல இப்ப நான் இல்ல இரு இப்ப நான் கேட்க போறது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். உண்மையில எல்லாருக்கும் ஒரு இல்ல இல்ல ஒரு முக்கியமான கொஸ்டின். 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்களா, இருறா பாத்துறா. இல்ல 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 அதே இல்ல இல்ல அதே மாதிரிதான் கேட்க போறேன். இல்ல அது மேட்டர் என்னன்னா, சின்ன வயசுல எல்லாரும் ஸ்கூல்ல கேட்கும் போது எந்திரிச்சு நின்னு ஒரு பதில் சொல்லியிருப்போம், உன்னுடைய ஏம் என்னன்னு. அப்ப உண்மையிலே ஏதாவது வெக்கப்படாம சொல்லணும், புரியுதா? இப்ப எல்லாரும் ஒரு போயிருக்கோம், ஆனா வெக்கப்படாம சொல்லணும். முதல்ல என்ன சொன்னேன்? எனக்கு எப்ப சயின்டிஸ்ட் ப்ரோ. சயின்டிஸ்டா? வாட் வேர்டுமா மேன்? எனக்கு எப்ப வருண் இல்ல இரு வருண் சொல்லுங்க ப்ரோ. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ப்ரோ. முடிச்சிடறேன். டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு ஒருத்தர் கிட்ட கேட்கும் போது எனக்கு தலையை சுத்துருச்சு. அப்புறம் அந்த ஆசையை போயிடுச்சு ப்ரோ. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி ஆதி. சரி அடுத்து இல்ல 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 அடுத்த ஆளு ஆதி. நான்
ஐஏஎஸ். ஐஏஎஸ். ஓ, நான் கூட வேறதான் நினைச்சேன். இல்ல பிரணவ் சொல்லு. ருக்கு ஐஏஎஸ் ஆனா இன்னிசை படிக்கிறோம்னு போலாம். நீ எல்லாம் சார், சூரியவம்சம் படம் பிரணவ் சொல்லு. நான் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டேனே ப்ரோ. நீயா சூப்பர்ரா, உங்களுக்கு எல்லாம் நீ சயின்டிஸ்ட் தான்டா. எதை பத்திர ரிசர்ச்? இல்ல கடையில சைடிஷ் இல்ல கடையில சைடிஷ் வாங்குறதுக்கு வேலைக்கு போயிட்டு சயின்டிஸ்ட் சிரமப்படுத்தாரு. அவன் சிரமப்படுத்தாரு. அவன் நைட்டு சிரமம் இல்லங்க, பெருமையா தான் சொல்றேன். பிரணவ், சயின்ஸ்ல உனக்கு எந்த சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ? வேணாம், சொல்டா. சரி ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ. இல்ல நீ என்ன ஆன்சர் சொன்ன? வரேன் விக்னேஷ் ப்ரோ, என்ன சொன்ன? எனக்கு இதுதான்டா, எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கப்பல்ல கிடைச்சிருக்கு குருவா தான் பாத்தீங்கன்னா இது பண்ணாங்கல்ல. ஓகே, அப்ப நினைச்சதை அடைஞ்சிட்டீங்க. ஓகே ஓகே. நீங்க ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ சொன்னா சரி கூடாது. அதாவது இல்ல 8th படிச்சேனுங்கிறேன். அப்பதான் இல்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு கேட்கும் போது எல்லாரும் இடையில ஒரு ஆசை ஒண்ணு வந்துச்சு, மதுரை படம் பார்த்து கலெக்டர். இல்ல வேண்டாம், கலெக்டர் மதுரை விஜய் மதுரை படம் பார்த்துட்டு கலெக்டர். அதான் ஒண்ணு இல்ல விக்னேஸ்வரன் தெரியுமா, எச்சரிக்கை இல்ல கட்டளை டைலாக் நல்லா இருக்கு, நம்ம ஆயிட வேண்டியதானே. நான் ஏதோ பார்த்தேன் சயின்டிஸ்ட் என்ன கோவிந்தராஜன். கோவிந்தராஜ் யாரு? தசாவதார் கோவிந்தராஜன். தசாவதாரம் கள்ளக்கடி தூக்கி போடுறான். கடவுள் தெரியாது. சரி ஓகே. இல்ல பாஸ் என்ன? ராகராஜ் பாண்டேவா? பாஸ் என்ன? அவர் அப்பல்லோ ரெட்டிக்கு மருமகனாலாம் பார்த்தாரு. நான் ஒண்ணு வாத்தியார் ஆகணும், இல்ல டைரக்டர் ஆகலாம். ரெண்டுமே நடக்கல. இன்டைரக்டர் ஆகலாம். நான் இல்ல அதான் இல்ல 8th படிச்சுன்னுக்கிறேன். கோல்டா மேரி மிஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதான் எல்லாரையும் கேட்டுன்னு வந்தாங்க. ஆனா உண்மையில எங்க ஃபேமிலியில இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தா ரிட்டையர்டு எஸ்ஐ இதெல்லாம் இருந்தாங்க. போலீஸ்னு சொல்லிட்டேன், போலீஸ் இது. ஆனா உண்மையில என் மைண்ட் 10th படிக்கிற வரையும் அது போலீஸ் சேரலான்ற மாதிரிதான் இருந்தது. ஆனா அது அந்த அப்பெல்லாம் தோணாது இல்ல, அதுக்கு என்ன இது அதெல்லாம் தோணாது அப்பெல்லாம். அதான் 10th வரையும் போலீஸ்ன்ற மாதிரி எங்க பார்த்தாலும் ஏதாவது கொஸ்டின் இருந்தா போலீஸ் அந்த மாதிரி இது. அப்புறம் தான் தெரியுது, அதான் 10th அப்புறம் இல்ல வேண்டாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், ஏதாவது ஐடில போயிடலாம் அப்படின்ற மாதிரி அது மாறிச்சு. துப்பாக்கி படம் பார்த்து மிலிட்டரி கூட சொல்லி சுத்திந்தோம் ப்ரோ. அதான் மிலிட்டரி போய் சுடுவாங்கி சாவுன்றான். அதுதான் இல்ல துப்பாக்கி போது இதுலயே ஜாயின் பண்ணிட்டேன் மெரன் கேம்பஸ்ல. இல்ல நீங்க நாளை தீர்ப்பப்பே வந்துட்டீங்க. சொல்லுங்க. பிரணவெல்லாம் நெறியாளர் ஆயிடலாம். நல்லா இன்ட்ரோ போடுறான், எவன் பேசினாலும் விட மாட்டான். நீங்க இருங்க என்ன கேட்டா இல்ல நீ ஒரு நியூஸ்ல இல்ல நல்ல பேச்சாளர் அந்த மாதிரி ஆயிடலாம் பிரணவ். இல்ல ப்ரோ, டிபேட்ல இல்ல நீங்க பிரணாவ தந்தி டிவில உட்கார வச்சுட்டு சுத்தி சீமானு சுத்தி சீமானு கே ராஜன் இருக்கிற கான்ட்ரவர்சியை தான் பயில் பண்றாங்க. அது எல்லாருமே இருக்கானுங்க. இல்லடா, அது எப்படி ஆகும்னா இவன் பேசுன இவன் தந்தி டிவிலயே ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறான்னு ஏன் அதை எடுத்து நியூஸ் 7 நியூஸ் 18 எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பிளாஷ் நியூஸா போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொஸ்டினை கேட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையா கேட்டுவா ஒரு பர்சன் லைஃப் சொல்ற போது ஸ்லாங் அப்படிதானே. கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சர்மிளா ஸ்டேஜ்ல பேசுறது ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல வந்துருச்சு ப்ரோ, பாத்து இரிட்டேட் ஆயிடுச்சு. அலெக்ஸ் தான் நம்ம வேணான்ட்டேன். இல்ல ப்ரோ அதை விட்டுருங்க. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல தந்தி டிவில பிரணா விட்டுனதுக்கு அவன் ரியாக்ஷன் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு ரிவ்யூ இருக்குல்ல, என்னது எவனோ ஒருத்தன் ஒரு பேட்டி இல்ல, அது என்னதுதான் நவீன, அதான் லேடிஸ் குடிப்பாங்களா, லேடிஸ் குடிப்பாங்களா, ஞாபகம் தான் அந்த மாதிரிதான் இருப்பான். ஆனா சரியான ரியாக்ஷன் இதுதான், லேடிஸ் குடிப்பாங்களா. இன்னசென்ட்டா இருக்கியப்பா, இன்னசென்ட் கை. Oh my god. Oh my god. அப்படியே Oh my god. நம்மள அப்படி சொல்ல மாட்டாரு எப்போ. Oh my god.
நீங்க பனியூர்ல அந்த லைட்டிங் நல்லா இருந்தது இல்ல, அந்த ஃபாண்டு ஆ, தமிழக வெற்றி நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு அதுல கீழே Unexpected. பிறப்போர்க்கும் அந்த லைன் ரொம்ப அது சூப்பரா இருந்தது. அதுவும் நல்லா சூப்பர். வாகை மலரோட 2 சைடு அன்எக்ஸ்பெக்டட். இல்ல என்ன கேட்டா இத பாத்துருவானுங்களா உதயநிதி போவாரு.